விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. வணக்கம் தினமலர் நேயர்களே. பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை ஆலோசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று RSSின் தென் பாரத மக்கள் தொடர்பு அதிகாரி திரு பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். RSSின் 100ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பாரத பிரதமர் மோடி அவர்களும் கூட அதற்கான நாணயத்தெல்லாம் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த RSSின் இந்த 100ஆண்டு கால திட்டங்கள் என்ன? முதல்ல தினமலர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் என்னோட தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். RSS 100 வருஷம் நடந்துட்டுருக்கிற ஒரு இயக்கம். 100ஆண்டில் செயல் திட்டங்கள் வெவ்வேறு விதமாக வகுத்திருக்காங்க. முதல் விஷயம், நாடு முழுசும் 141 கோடி பேரும் வழியை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக RSS தொண்டர்கள் கன்னியாகுமரி முதல் காஷ்மீரம் வரை, துவாரகா முதல் அருணாச்சல பிரதேஷ் வரை உலகளவில் தொடர்புக்கு எல்லா இடத்துலையும் குடும்பத்தோடு செயல்படுத்திட வேண்டும் என்பதற்காக பஞ்ச பரிவர்த்தன் அப்படி ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. மாற்றத்திற்கான 5 விஷயங்கள். சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் 5 விஷயத்தை கடைபிடித்து குடும்பத்தில் மாற்றம் வரணும். அதன் மூலமாக சமுதாய மாற்றம், குடும்பத்தில் மாற்றம், அது மூலமாக சமுதாய மாற்றம், அது மூலமாக தேசத்தில் மாற்றம் அப்படின்ற சிந்தனையோடு ஒரு சமுதாய மாற்றத்திற்கான 5 செயல் திட்டங்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பஞ்ச பரிவர்த்தன். இது நாடு முழுசும் நடக்கிறது. அதை தவிர எல்லா வகையான மனிதர்கள், எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் ஒன்றிணைப்பதற்காக RSSல ஒரு 7 விதமான நிகழ்ச்சிகள் 100ஆண்டை ஒட்டி முன் வச்சிருக்கு. அதில் ஒன்று போன வாரம் முடிஞ்ச விஜயதசமி விழா. அதுதான் RSS தோன்றிய நாள். விஜயதசமி அன்னைக்கு தான் 1925 விஜயதசமி அன்னைக்கு செப்டம்பர் 27 அன்னைக்கு வந்தது. அதை நாடு முழுசும் கொண்டாடணும். விஜயதசமி விழாவும் கொண்டாடணும், 100ஆண்டு நிகழ்ச்சியாகவும் கொண்டாடணும். அதுக்கு என்ன விசேஷம்னா, எல்லா தொண்டர்களும், RSS உடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள் எல்லாரும் RSS உடைய முழு சீருடை போட்டுண்டு வரணும் அப்படி முடிவாக இருந்தது. தமிழகத்தில் பொறுத்த மட்டும் நாம் முடிவே எப்படி செஞ்சுருந்தோம் அப்படின்னா, எல்லா இடமும் சந்திப்புகள் தான், சாங்கிக் அப்படியே சொல்லுவோம். அதை மட்டும் ஏற்பாடு பண்ணணும் விஜயதசமி விழா ஒட்டி அப்படின்ட்டு. நாடு நடிகளும் அணிவகுப்பு ஊர்வலங்கள், பதசஞ்சலன் அப்படி ஏற்பாடாக இருந்தது. 2ஆம் தேதி அன்னைக்கு நாடு நெடுகிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இணைந்து அற்புதமாக பதசஞ்சலன் அணிவகுப்பு ஊர்வலங்கள் நடந்தது. தமிழகத்தில் பொறுத்த மட்டும் ஒரு 1561 இடங்களில் நாம் சாங்கிக்கு நடத்தியிருந்தோம். மக்கள் சுயம் சேவகர்களோட சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்தினோம். அதில் 54,537 சுயம் சேவகர்கள் பூர்ண கணவேஷ் அப்படி சொல்லக்கூடிய முழு சீருடை அணிந்து நல்லபடி கலந்து கொண்டாங்க. அது தவிர ஒரு 48,505 பொதுமக்கள், ஆண்கள் பெண்கள், அவங்களாம் அதில் கலந்துட்டாங்க, குடும்ப ரீதியாக கலந்துட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக 1,02,969 பேர் விஜயதசமி விழாவில் மற்றும் கலந்துட்டாங்க. நாம் விஜயதசமி 2ஆம் தேதி அன்றைக்கி இருந்தது. 2ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாள் இந்த திருவிழாவினை எல்லா தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படி முடிவு செய்து எடுத்துகிட்டு போனோம். நல்லபடி நடந்தது. இது முதல் நிகழ்ச்சி. இது RSS நேரடியாக சுயம் சேவகர்களுக்காக. 2வது, நவம்பர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு 21 நாள் சமுதாய தரிசனம் அப்படி சொல்லிட்டு மக்களை போய் நேரடியாக சந்திக்கணும். வீடு வீடாக போகணும். மக்களை 1 to 1, ஹார்ட் டு ஹார்ட் சொல்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையும் நேரடியாக சந்தித்து RSS உடைய செயல் திட்டங்கள் பற்றி அவங்கள்ட்ட சொல்லணும். அதற்காக ஒரு நோட்டீஸ் தயார் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு பக்கத்தில் RSS உடைய செயல்முறைகள் 100 வருஷமாக நடந்துற இயக்கத்தினுடைய விஷயங்கள் பற்றி இருக்கும். இன்னொரு பக்கத்தில் பஞ்ச பரிவர்த்தன் பற்றியும் இருக்கும். அதோடு சேர்ந்து ஒரு பாரத மாதா படம் அப்படி எல்லா மக்களுக்கும் கொடுக்கணும். அவங்களுக்கு விற்பனை செய்வதற்காக சில புத்தகங்கள், குறிப்பாக அதில் ஒன்று அறிவோம் RSS அப்படி ஒரு புத்தகம், அப்படி இன்னொரு 2 புக்கு, அப்படி 3 புத்தகங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு புத்தகம் 10 ரூபா, யாரை விரும்புகிறாங்களோ அவங்களாம் வாங்கிக்கலாம். அப்படி ஒரு செயல் திட்டம். இது கூட நாடு முழுசும் அந்தந்த மாநிலங்கள் 21 நாள் பார்க்கலாம், போய் மக்களை தரிசனம் பண்ணணும் அப்படி யோசனை. நாடு முழுசும் 100 கோடி பேரை போய் பார்க்கணும்.
அப்படி ஒரு இலக்கோட நாடு முழுசும் நடக்குது. தமிழ்நாட்டில் 5 கோடி பேரை பார்க்கணுங்கிறதுக்காக பெரிய செயல் திட்டத்தோட எல்லா ஆர்எஸ்எஸ் தொண்டர்களும் 21 நாள் களத்தில் இருப்பாங்க, தெருவில் இருப்பாங்க, வீடு வீடாக போவாங்க, மக்களை பார்ப்பாங்க, சங்கத்தை பற்றி பேசுவாங்க, நூற்றாண்டு செய்தி சொல்லுவாங்க. இது 2வது செயல் திட்டம். 3வது டிசம்பர் மாதம், ஜனவரி மாதம் அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன அளவில் 10,000 15,000 பேர் ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு ஊரில் ஒரு ஹிந்து ஒற்றுமை மாநாடு நடத்தணும். அது எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக இணைந்து ஒரு 2 மணி நேரம் குதூகலமாக ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட சங்கத்தினுடைய சில விஷயங்களே பஞ்ச பரிவர்த்தனை பற்றி, ஹிந்து பற்றி, ஹிந்துத்துவா பற்றி இப்படிலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிண்டு நல்ல கலந்துரையாடலோட ஒரு நல்ல ஹிந்து ஒற்றுமை மாநாடு நாடு நெடுகிலும் நடக்க போகுது. அது மிட் டிசம்பர் ஜனவரி அந்த காலகட்டங்களில். பிப்ரவரி மாதத்தில் அதே போல் நாடு முழுசும் யாரெல்லாம் சமுதாயத்தில் முக்கியஸ்தர்கள், பிரபலமானவர்கள், தாக்கம் ஏற்படுத்தக்கூடியவர்கள், அவங்க சொன்னால் ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் மத்தியில் போய் சேரும். அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து அவங்களுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு ஜில்லா வாரி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 1 2 3 அப்படி இருக்கலாம். அதிகபட்சம் ஒரு 200 250 பேர் ஒரு நிகழ்ச்சியில் இருக்கணும். அப்படி நாடு நெடுகிலும் முக்கியஸ்தர்களுக்கான கருத்தரங்கங்கள் அப்படி நடக்க போகுது. அது பிப்ரவரி மாதத்தில், பிப்ரவரி மார்ச், மிட் மார்ச் அப்படி நடக்க போகுது. இது 4வது நிகழ்ச்சி. 5வது ஜூன் ஜூலையில் சமுதாய தலைவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சாமாஜிக் சத்பாவ் ஒரு ஒத்திசைவு மாநாடுகள், சமுதாய தலைவர்களுடைய ஒத்திசைவு மாநாடு அப்படி நாடு முழுசும் நடக்கிறதுக்கு ஏற்பாடாக இருக்குது. லட்சக்கணக்கான மாநாடுகள் நாடு முழுசும் நடக்க போகுது அந்த காலகட்டங்களில். இப்படி 5வது நிகழ்ச்சி. 6வது பாரத நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் ஒன்று சேர்த்திட வேண்டும். வருங்காலம் ஹிந்து எக்கானமி இளைஞர்கள் கைக்கிட்ட தான் போகணும். அப்போ தான் நாம் உயர முடியும். ஸோ பொருளாதார ரீதியாக நாம் உலக குருவாக ஆகணும்னா இளைஞர்கள் அதில் முக்கிய பங்கு வகிப்பார்கள். அப்போ இளைஞர்களுக்காக ஒரு இளைஞர்கள் மாநாடு அது அடுத்த செப்டம்பர், ஆகஸ்ட் செப்டம்பரில் நடக்க போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் இது ஆகஸ்ட் செப்டம்பரில், செப்டம்பர் கடைசியில் அடுத்த விஜயதசமி விழாவுக்கு முன்னாடி ஒரு வார காலம் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள், அன்று வந்தவர்கள், இன்று வந்தவர்கள், வரப்போகின்றவர்கள், ஒரு வருஷம் தொடர்பில் எல்லாருமா சேர்ந்து ஒரு வாரம் ஆர்எஸ்எஸ்னுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஷாக்காவை நடத்திட வேண்டும் அப்படி முடிவாயிருக்கு. நாடு முழுசும் இப்போ இருக்கிற மாதிரி 2 மடங்கு ஷாக்காக்கள் உருவாகணும், நடக்கணும். அதெல்லாம் ஒரு வாரம் நடந்தால் போதும். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அது தொடரணும். இல்லைன்னா அது வார கூடுதலாகவோ மாத கூடுதலாகவோ பின்னாடி மாற்றிக்கலாம். ஆனால் எல்லா தொண்டர்களும் இது வரைக்கும் தொடர்பு வந்த அத்துணை பேரும் சங்க ஷாக்காவில் ஒரு மணி நேரம் நடத்தணும், ஒரு வாரம் தொடர்ந்து நடத்தணும் அப்படி முடிவாயிருக்கு. இப்படி 7 விதமான நிகழ்ச்சிகள் மூலமாக பாரத நாடு நெடுகிலும் தமிழகம் உட்பட எல்லா மக்களையும் ஒன்றிணைத்திட வேண்டும் ஆர்எஸ்எஸ் சிந்தனை ரீதியாக என்பதற்கான நூற்றாண்டு செயல் திட்டங்கள் உருவாகி நடந்துட்டுருக்கு. வெற்றிகரமாக விஜயதசமி விழா நாடு நெடுகிலும் நடந்து முடிஞ்சது. தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய சாதனை படைச்ச அளவில் எண்ணிக்கையில் தொடர்பு வந்திருக்காங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை நோக்கி நமது சுயம் சேவகர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க. இல்லை, இப்போ நீங்கள் இந்த விஜயதசமி நிகழ்ச்சின்னு சொல்லப்பட்ட போது எனக்கு நான் தெரிந்த வகையில் சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் மீது தொடர்ந்து எந்த கட்சியாக இருந்தாலும், தமிழகத்தில் யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து அவர் அதை ஒரு அடக்குமுறையை கொண்டு வந்திருப்பாங்க. எனக்கு தெரிந்து அந்த பதசஞ்சலன், அதாவது அணிவகுப்பின் போது அந்த தண்டாக கொண்டு போகக்கூடாதுன்ற சொல்லப்பட்ட செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு தடைகள், எங்கே போனாலும் தடைகள், ஷாக்கா நடத்துவதற்கு பல்வேறு இடங்களில் தடைகள். இப்போ கூட விஜயதசமியில் ராமச்சந்திரா அந்த போரூர் பகுதியில் நடக்கப்பட்ட ஷாக்காவுக்கு பெரிய தடை விதித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஸோ தொடர்ந்து அடக்குமுறைகளை ஆர்எஸ்எஸ் தமிழகத்திலே பார்த்து கொண்டே இருக்கின்றது. ஸோ இந்த நிலை தொடர்கிறது. இது எப்படி பார்க்க, இதுக்கு சரிப்படுத்துறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? நாடு முழுசும் 100 வருஷம் ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்கு. அந்த இயக்கத்துக்கு ஏகப்பட்ட ஆதரவு இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுட்டாங்க. அந்தந்த மாநிலத்தில் அரசு கூட புரிஞ்சு போச்சு. அங்கே இருக்க மாநில அரசாங்கங்கள் நம்ம கொஞ்சம் புரிதல் குறைவாக இருக்குது தமிழ்நாட்டில். இன்னும் ஒன்று புரிதல் குறைவாக இருக்கிறதுன்னு சொல்கிறத விட புரிஞ்சிக்க விரும்பலைன்னு கூட சொல்ல முடியும். அவங்க இன்னும் சரியாக அப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா ஆர்எஸ்எஸோட இயக்கம் எப்போவுமே ஆர்எஸ்எஸ் வளருது, அந்தந்த பகுதிகளுக்கு நல்லது என்பதை புரிந்து கொண்டார்களே. ஆனால் அரசியல் சிந்தனையாக பார்க்கக்கூடாது. இதை ஒரு நல்ல இயக்கமாக பார்த்து இந்த இயக்கம் வளரணும்னு விரும்பினா இது மாற்றங்கள் தானாக வரும்.
இப்போ உலகம் முழுசும் அந்த மாற்றம் வந்திருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தா 4-5 நாளில் நான் வெவ்வேறு இடங்களில் அதனுடைய பதசஞ்சலனம் நடக்குது. ஹெச்எஸ்எஸ்ன்னு உலக நாடுகளில் இருக்குது. ஜப்பானில் ரூட் மார்ச் விஜயதசமியை ஒட்டி, சிங்கப்பூரில் ரூட் மார்ச், கென்யாவில் ரூட் மார்ச், மொரீஷியஸில் நிகழ்ச்சி, இப்படிலாம் பார்த்தோம். அதே போல் பாரத நாடு ஜம்மு காஷ்மீரில் ரூட் மார்ச், ஆயிரக்கணக்கான பேர் பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அந்த மொத்தத்திலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அணிவகுப்பு ஊர்வலத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கல. 3 மாத காலத்துக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டை வாதாடி போராடி தான் பெற வேண்டியிருக்கு. எந்த அரசாங்கம் வந்தாலும் மாறும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ இருக்கிற நம்ம வளர்ச்சியை நோக்கி பார்க்கறச்சியும் சரி, சமுதாயத்தில் ஆதரவையும் சமுதாயம் புரிந்து கொண்டதானால், இங்கே இருக்கிற அரசியல் பிரமுகர்கள், அரசியல் தலைவர்கள் புரிந்து கொண்டாங்கன்னா, தமிழ்நாட்டிலையும் கூடிய விரைவில் மிகப்பெரிய மாற்றம் வரும். சங்கத்துக்கு முழு ஆதரவாக சமுதாயம் இருக்கு என்பதையும் புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக நம்ம கண்ணெதிர்க்கையே தண்டாவோட நல்லபடி ரூட் மார்ச் நடக்கிறதுக்கு, பதசஞ்சலன் நடக்கிறதுக்கு, அணிவகுப்பு ஊர்வலம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெகு விரைவிலே கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏன்னா ஏற்கனவே நான் கேட்ட கேள்வியாக கூட இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் இரண்டாவது தலைவர் குருஜி கோல்வால்கர் அவர் சொல்லியிருந்தாராம் ஒரு வாட்டி, இது தமிழகம் என்பது ஒரு மிகப்பெரிய பாறை, இதில் நம்ம விதைப்பது என்பது மிக கடினமான சூழ்நிலை, உழைப்பு அதிகமாக தர வேண்டும் தமிழகத்தில் அப்படின்னார். ஸோ அந்த உழைப்புக்கான நேரம் இப்போ வந்து கொண்டிருக்கின்றதா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, நான் சொன்ன மாதிரி பல தடைகள் இன்னும் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஸோ இன்னும் ஆர்எஸ்எஸ் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் இன்னும் அதிக உழைப்பு தந்தால் மட்டும்தானே இங்கே நம்ம ஊடுருவ முடியும் என்ற செயல்பாடு இருக்கிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதை 2வது தலைவர் 3வது தலைவராக இருந்த பரம பூஜனீய பாலா சாஹிப் தேவரஸ் அவர்கள் தான் சொன்னார், தமிழ்நாடு ஹார்ட் நட் டு கிராக், உடைக்கக்கூடாது பெரிய பாறை இது அப்படியே சொன்னார். பாறை உடைந்து விட்டது, நல்லபடி இயக்க வேலை நடந்துட்டுருக்கு. 1939 தமிழகத்தில் ஆரம்பித்து இன்றளவு பயணம் இருக்குல்ல, தொடர் பயணம் 86 ஆண்டுகளாக ஸ்வயம் சேவைகள் இடையறாத பாரத மாதா திருப்பணி செய்த காரணத்தினால் மிகப்பெரிய மாற்றம் தமிழகத்தில் வந்ததுனால தான் 1561 இடங்களில் நம்மால் சாங்கிக் நடத்த முடிஞ்சது. முழு யூனிஃபார்மோட ஒரு 55,000 பேர் வந்திருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து 1,05,000 பேர் கலந்துருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்நாடும் மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. நாடு முழுசும் எப்படி ஒன்றாக இருக்கமோ, தமிழ்நாடும் என்றுமே தேசியத்தின் பக்கம்தான் என்பதை நிரூபிக்கும் வகையிலே சங்க வேலை நல்லபடி நடந்துட்டு இருக்கு. உறுதியாக தமிழ்நாடும் தேசியமும் ஒன்று, தேசமும் சமுதாயம் தமிழ்நாடும் ஒன்று தான், இது பிரிக்க முடியாத அங்கம் என்பது வெகு விரைவிலே சமுதாயம் எல்லாருக்கும் புரிய வைத்திடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னொரு விஷயம், நீங்கள் தமிழகத்தில் அரசியலை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கும் போது, அரசியல்வாதிகள் ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு மிகப்பெரிய தங்களுக்கு தீங்கு விளையக்கூடிய இயக்கமாக தான் ஆர்எஸ்எஸ்ஸை கட்சிக்காரர்கள், அதாவது குறிப்பாக திராவிட இயக்கங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த காந்தியை சுட்டோம் என்று சொன்னபோது, ஆர்எஸ்எஸ் சொல்லப்பட்ட போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலை கடந்த 2ஆம் தேதி ட்விட்டரில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காந்தியை கொன்றொழித்த இயக்கம் ஆர்எஸ்எஸ், அந்த ஆர்எஸ்எஸ்ஸிற்கு பாரத பிரதமர் ஒரு காயின் ரிலீஸ் பண்ணுறாரு, அதனால் ஆர்எஸ்எஸ் காந்தியை கொன்ற இயக்கம் அப்படின்ற விஷயத்தை ட்வீட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே இது போன்ற விஷயங்களை சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கலாம் என்ற ஒரு நிலை இருக்கும்போது, ஒரு மாநிலத்தின் முதல்வரே இது சொல்லும் போது அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாதா? எனக்கு ஒன்றும் பெருசாக தாக்கம் ஏற்படுத்தணும் எனக்கு தோணலை. காரணம் என்னன்னாக்க, இது ரொம்ப இப்போ இல்லையே, பல ஆண்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தவிர வேறு எதுவும் ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியாது. ஆனால் மகாத்மா காந்திக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எப்படி உறவு இருந்தது, அதை பற்றி நாம் தெரிஞ்சால் நல்லது அப்படின்னு எனக்கு தோணுது. 1934 மகாத்மா காந்தி அவர்கள் நாகபுரிக்கு பக்கத்து இருக்கிற வார்தா என்ற ஊரில் ஆர்எஸ்எஸோடைய பயிற்சி முகாமுக்கு வராரு. அன்றைக்கி ஆர்எஸ்எஸ் தலைவர் இல்லை, அன்றைக்கி மறுநாள் தான் அவரை பார்க்க முடிஞ்சது. அன்றைக்கி வந்தபோது அந்த முகாமில் எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடிய காட்சி பார்க்குறாரு, ஒன்றா சாப்பிட்றாங்க, ஒன்றா பழகிறாங்க. அப்போது கேட்குறாரு, இவங்கெல்லாம் எந்தெந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நான் கேட்கலாமா அப்படி கேட்குறாரு. அவங்கள கேளுங்கன்னு சொல்கிறாங்க. போய் எல்லா ஸ்வயம் சேவக்கிட்டையும் கேட்குறாங்க. அவர் கேட்குறாரு, நீங்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ எல்லாம் நான் ஹிந்து அப்படி சொல்கிறாங்க. இல்லை, மறுபடியும் சொல்கிறாரு, அவங்க சமுதாயத்தை சொல்லுங்கன்ட்டு. அவர் என்னென்னலாம் சமுதாயம் இருக்கும்னு நினச்சாரோ எல்லா சமுதாயமும் இருக்காங்க. அப்போ காந்தி சொன்ன வார்த்தை அது ஒரு போஸ்டராகவே 2ஆம் தேதி அன்னைக்கு வந்தது. நான் ஆர்எஸ்எஸ் உடைய முகாமில் கலந்து கொண்டேன்,
எல்லோரும் ஒன்றாக இருக்கக்கூடிய தீண்டாமையே இல்லாத ஒரு காட்சியை அங்கு பார்த்தேன். இந்த இயக்கம் நல்லபடி வளர வேண்டும் என்று ஆசீர்வதித்தேன். அப்படி மகாத்மா காந்தி அவர்கள் 1934 சொல்றாரு. மறுநாள் டாக்டர் ஹெட்கேவாரை சந்திக்கிறாரு. அவர்கிட்டையும் அதே வார்த்தையை சொல்றாரு அவரு. அதற்கப்புறம் 1946 இந்த தேச பிரிவினைக்கான செயல் திட்டங்கள்லாம் நடந்துட்டு இருந்த நேரத்தில், எனக்கு ஞாபகம் செப்டம்பர் மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 1946. அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் டெல்லிக்கு வராங்க. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அப்போ இருந்த டெல்லி பிரதேசனுடைய காங்கிரஸ் பிரசிடென்ட், அவர் பேர் கிருஷ்ணன் நாயர் அப்படின்னு ஞாபகம் நினைக்கிறேன். அவர் சங்கத்தை அணுகிறாரு. மகாத்மா காந்தி அவர்களுக்கு கொஞ்சம் பயங்கரவாதத்தில் அவருக்கு த்ரெட் இருக்குது, அதனால் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தியும் ஒத்துண்டு ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் அவருக்கு எத்தனை நாள் அவர் அங்கே இருந்தாரோ இரவு பகலாக பாதுகாப்பு கொடுத்தார்கள் காந்தியோட அனுமதியுடன் என்று சரித்திரத்தில் பதிவு இருக்கு. கோட்ஸே கொண்டாரு. அதை தான் இவர் சொல்றாரு. எதுக்காக கோட்ஸே ஆர்எஸ்எஸ்க்கு எப்போ ஒரு காலத்தில் வந்தார். அவருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்கள்ல பிடிப்பு இல்லை, அவருக்கு தோணலை. அவர் சொல்றாரு, இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ, உங்களால் ஒன்றும் பெருசாக மாற்றமே கொண்டு வர முடியாது. தீவிரவாதத்தை நோக்கி சென்றார்னு சொல்லப்படுது இல்லையா அவரு. நம்ம ஒன்று நீங்கள் அது மாதிரி செய்ய மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு அவர் ஹிந்து மகாசபாவுக்கு போனார். அப்புறம் வெவ்வேறு இடத்துக்கு போனார். அப்புறம் சுட்டு கொண்டார். அந்த கதை எனக்கு தெரியும் எனக்கு. ஆனால் ஆர்எஸ்எஸ் பற்றி காந்தி அவ்வளோ மரியாதையாக நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசிட்டு இருந்த காலம் உண்டு. அதுக்கப்புறம் 50 வருஷம் 55 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு. காந்தி 1948 காலம் ஆயிட்டாரு. அவர் மேலே அவர் கொன்ன பழியை ஆர்எஸ்எஸ் மேலே போட்டு 18 மாதம் ஆர்எஸ்எஸ் தடை செய்து வைத்தார்கள். அந்த தடைய நேரத்திலேயே கூட நெஹ்ரு அவரே தடையை நீக்கினார். ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் தீர்ப்பாச்சு. ஆர்எஸ்எஸ்க்கும் காந்தி கொலைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வெளியே வெளியே ஆர்எஸ்எஸ் தடை நீக்கப்பட்டு எல்லா இடங்களும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. பரம்போஜனிய சரசங்க சாலகார் அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தலைவராக இருந்த குருஜி அவர்கள் அவர் போய் கேட்குறாங்க, சிறையில் இப்படி இருந்ததே, நாங்கள் எதாவது செய்யணுமான்னு சொல்லிட்டு. அவர் என்ன அழகான வார்த்தையை எவ்வளோ மனநிலை பாருங்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய மனநிலை. சமுதாயத்தை பற்றி எப்படி யோசிக்கிறோம். தப்பு பண்ணவங்களே சிறையில் அடைச்சவங்களே குருஜி சொன்ன வார்த்தை, நம்முடைய பல்லு நம்ம நாக்கை கடிச்சிருச்சுன்னா பல்ல உடைச்சிருவோமா? நம்ம ஆட்கள் தானே செய்கிறாங்க, அதை பொறுத்து கொண்டு சரிப்படுத்த வேண்டும். அப்படி குருஜியோட கோல்வால்கருடைய வார்த்தை இருக்கு. இதுதான் ஆர்எஸ்எஸ் ஷாக்கால கற்றுக் கொடுக்குற குணம். இந்த குணம் தான் குண மேம்பாடு நம்ம கிட்ட. இதான் மனிதத்தினுடைய குணம். இந்த மனித குணம் அனைத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். அப்படி அந்த காந்தியை எந்த காந்தியை கொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்களோ அந்த காந்தியை பற்றி நாடு நடிகளும் 365 நாளும் ஷாக்கால சுயம் சேவகர்கள் தினசரி காலையில் ஏகாத்மதா ஸ்தோத்திரம்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு 33 ஸ்லோகங்கள் சொல்கிறாங்க. நாடு முழுசும் ஒன்றுபட்டு எப்படி இருந்தது, எதெல்லாம் ஒற்றுமைக்கு காரணமாக இருந்தார்கள், யாரெல்லாம் ஒற்றுமைக்காக வாழ்ந்தார்கள், யாரெல்லாம் இந்து ஒற்றுமைக்காக பாடுபட்டார்கள், அப்படி எல்லாரை பற்றியும் சொல்கிறோம். அதில் மகாத்மா காந்தி அவர்களை பற்றியும் நினைத்து அவருக்கும் நாம வணக்கம் செலுத்தக்கூடிய விஷயம் அந்த ஸ்லோகத்து மூலமா நாடு முழுசும் நடக்குது. நாடு நடிகிலும் இன்றளவும் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் மகாத்மா காந்தி அவர்களை இந்த பாரத திருநாட்டினை உயர்ந்த தவப்புதல்வன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் பிரார்த்தனையில் சொல்றாங்க. இல்லை சார், இப்போ ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, இப்போ காந்தி கொண்ட இயக்கம் ஆர்எஸ்எஸ் சொன்னாலே வழக்கு தொடுக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இப்போ ஸ்டாலின் வழக்கு தொடுப்பதில் ஏதாவது ஏற்பாடுகள் தெரியாது எனக்கு. அதை பற்றி இயக்கங்கள் முடிவு செய்துட்டு இருப்பாங்க, இயக்க பிரிவுகள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை இந்த மாதிரி ராகுல் காந்தி சொன்னார், அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போச்சு, அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு நாம் பார்த்துருப்போம். இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இதை பொறுத்த மட்டும் அப்படி இருந்ததுனாக்க அதற்கு ஏற்பாடுகள் இயக்க ரீதியாகவும் சங்கத்தினுடைய துணை இயக்கங்களும் பண்ணுவாங்க. அதை சந்திக்க வேண்டியிருக்கலாம், எனக்கு தெரியாது. கண்டிப்பா. இன்னொரு விஷயம், ஆனா என்ன பொறுத்த மட்டும் இதை நெக்லெக்ட் பண்ணணுங்கிற, இது பெருசா கவலைப்படக்கூடாது. தானா நடக்கும் இதெல்லாம் மாற்றம். இந்த 50 அதுக்கப்புறம் ஒரு 70 வருஷமா இயக்கம் ஆயிரக்கணக்கான பேர் ஆதரவோட தான் சாமி நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னாக்க அந்த காந்தி கொலையோட நின்று போயிருக்குமே. அப்படி இல்லையே, அது இல்லைங்கிறது சமுதாயம் புரிஞ்சிச்சு. ஆதரவு நமக்கு ஜாஸ்தியாக வந்திருக்கு. சமுதாயம் இன்னைக்கு நம்மோட தான் இருக்காங்க, வேக வேகமாக நம்மோட வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி இருக்கு. கண்டிப்பாக.
சரி, இன்னொரு விஷயம் வந்து ஆர்எஸ்எஸ் என்றால் கட்டுப்பாடு. இதுதான் வந்து எல்லாருமே சொல்லப்பட்ட விஷயம். ஏன்னா சோ போன்றவர்கள்லாம் வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இடத்துல கூட்டமோ ஏதாவது நடைபெற்றால் வந்து அஹ், ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் அவங்க மிக கட்டுப்பாடாக இருப்பாங்க, இன்னொன்று கம்யூனிஸ்ட் சொல்லுவார். இவங்க 2 பேரும் வந்து மிக கட்டுப்பாடாக இருக்கக்கூடிய விஷயம்னு சோ அவர்கள் சொல்லுவார். இன்றும் பல தரப்பினர் சொல்கிறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு பல கூட்டங்கள் நடக்கும்போது சேரை திருடுறாங்க, சேரை உடைக்கிறாங்க, மாமரத்தை திருட்டு போகிறாங்க, வாழை மரத்தை திருட்டு போகிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் ஒரு இடத்துல நடைபெற்றால் மிக கட்டுப்பாடுன்னு இருக்கும். அதுக்காக உதாரணம் என்னதான்னா, நம்ம வந்து முருகர் மாநாடு ஆர்எஸ்எஸோட ஒரு மிகப்பெரிய செயல் திட்டமாக நடத்தப்பட்ட முருகர் மாநாட்டின் கட்டுப்பாடை பற்றி பேசப்பட்டது. ஸோ அந்த கட்டுப்பாடு என்பது பலரும் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு போனீங்கன்னா செருப்பு தான் சார் லைனாக நிற்க வைப்பாங்க, அதுலேருந்தே அவங்க கட்டுப்பாடு துவங்குதுன்ற விஷயத்தில் சொல்லுவாங்க. ஸோ கட்டுப்பாடுக்கும் இயக்கத்திற்கும் இல்லக்கூடிய அந்த பிணைப்பு எப்படி பார்க்குறீங்க? இப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் அழகாக நீங்களே சொன்னீங்க அந்த வார்த்தைக்கு. எங்கிருந்து கட்டுப்பாடை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா செருப்பு விடுறதுல ஆரம்பிக்குது. முதல் இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷனுங்கிற மாதிரி யாராவது நிகழ்ச்சிக்கு உள்ளே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா ஆர்டராக செருப்பெல்லாம் வைக்கப்பட்டிருக்கும். ரொம்ப சுலபம் இல்லை வந்து போட்டுட்டு போகிறதுக்கு. குப்பை மாதிரி செருப்பை போட்டு வச்சேன்னா எந்த செருப்பு யாரோடதுன்னு தெரியாமல் தேடணுமா வேண்டாமா? அந்த பிரச்சனையே கிடையாது. அழகாக சீராக அடிக்கலாம். வாழ்க்கையுடைய திட்டம் அது. வாழ்க்கையை கட்டுப்பாடோடு சீராக அமைத்திருந்தோமே ஆனால் கஷ்டப்படாமல் வளர முடியும் என்பதற்கு செருப்பு உதாரணம். செருப்பு வாசலில் வரிசையாக வச்சுருப்பாங்க. அதற்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த நேரத்தில் ஆரம்பிக்கும், கரெக்டாக அந்த நேரத்தில் முடியும். முடிக்கிறது கூட முடிவு பண்ணி சொல்லப்பட்டது தான் சங்கத்தோட விசேஷமே. 1 மணி நேரம் ஷாக்கா 1.25 மணி நேரம்லாம் நடத்த மாட்டாங்க. கரெக்டாக 6 மணிக்கு காத்தால ஆரம்பிக்கணும், 6 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 7 மணிக்கு போனால் 7 மணிக்கு முடிப்பாங்க. 7 கிடையாது. அதே போல் சங்க நிகழ்ச்சிகளில் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணுமோ அத்தனை மணிக்கு ஆரம்பிப்பாங்க, எப்போ முடியணுமோ அப்போ முடிப்பாங்க. எல்லாம் திட்டமிட்ட ரீதியில் இருக்கும். நேர நிர்வாகம், வாழ்க்கை கட்டுப்பாடு, வாழ்க்கையில் கட்டுப்பாடு, சொந்த வாழ்க்கையில் கட்டுப்பாடு, எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கட்டுப்பாடை சமுதாயத்துக்கு பிரதிபலிக்கும் போல செய்து காட்டுவது, அதுதான் முருகர் மாநாடு. முருகர் மாநாட்டில் சங்கத்தினுடைய பிரச்சாரக்காரந்து ஹிந்து மொழியில் பொறுப்பாக இருக்கிறவர் மேலையில் சொல்கிறாரு, வந்திருக்க அத்தனை பேரும் சேரெல்லாம் அடிக்க வச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. வந்தவங்க யாரும் ஆர்எஸ்எஸ்காரங்க கிடையாது. வந்தவங்களில் 4 லட்சம் மக்கள் இருந்தாங்க அப்படின்னா 1 லட்சம் பேர் தான் ஆர்எஸ்எஸ் துணை இயக்கங்களில் பயிற்சி பெற்றவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களாம் பொதுமக்கள். ஆனால் பொதுமக்களும் அதை செஞ்சாங்க. அத்தனை பேரும் 10 20 சேராக அங்கங்கே அடிக்க வச்சாங்க. எல்லா குப்பைகள்லாம் எடுத்து அந்த குப்பை பை தொங்குது அங்கே போடுன்னு சொன்னாங்க. பேப்பர் கூட விடலை. எல்லா குப்பைகளும் கொண்டு போய் பேப்பர் அதெல்லாம் போட்டாங்க. அவ்வளோ பெரிய மாநாட்டு திடல், 4 லட்சம் பேர் இந்த மாநாட்டு திடலில் 1/2 மணி நேரத்தில் அடுத்த நிகழ்ச்சி உடனே நடத்தலாம் மாதிரி தயார் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. இது இயக்கம் தினசரி 100 ஆண்டு, தமிழகத்தில் 86 ஆண்டு தொடர் தவத்தினால் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இங்கே பயிற்சி பெற்றவர்கள் அந்த அளவு நேர்த்தியான வாழ்க்கையும் வாழ்கின்றார்கள், நேர்த்தியான விஷயத்தை சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்கும் செய்கின்றார்கள். இதுதான் சங்க இயக்க கட்டுப்பாட்டினுடைய வெற்றி அப்படி சொல்ல முடியும். சார், இப்போ வந்து எல்லா இயக்கங்களும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படுறாங்க, பல்வேறு கொள்கைகள் இருக்குது, பல்வேறு செயல்பாடுகள் இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸின் யூனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன இருக்குது? ஆர்எஸ்எஸோட யூனிக்கே ஷாக்கா தாங்க. அதுதான் இதுக்கு உயிர் நாடி, அதுதான் ஆதாரம், அதுதான் ஆணிவேர். டாக்டர் ஹெட்கேவார் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர் இருக்கார்ல, அவர் பெரிய யுக புருஷர், அவர் ஒரு பெரிய தவசீலர், ஒரு எக்ஸலன்ட் கண்டுபிடிப்பு. இதை விட ஒரு உயர்ந்த கண்டுபிடிக்கவே முடியாது. தேசபக்திங்கிறது தத்துவமாக இருந்த காலகட்டத்தில் தேசபக்தியை செயல் வடிவமாக ஆக்கின மாபெரும் பெரியவர் வந்து டாக்டர் கேபி ஹெட்கேவார், பரம்பூஜ்ய டாக்டர் ஹெட்கேவார். அவர் அதை செயல் திட்டமாக ஆக்கின காரணத்தினால தினசரி 1 மணி நேரம், உலகத்திலேயே தினசரி 1 மணி நேரம் சந்திக்கக்கூடிய ஒரே இயக்கம் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம். இது ஒன்று தான் தினசரி சந்திக்கக்கூடிய இயக்கம். நாடு நெடுகிலும் 63,629 ஷாக்கா இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. சில பேர் வாரம் தான் வர முடியும். அப்போது வார கூடுதலாக சில இடங்கள், அது ஒரு 23,000 இடத்துல நடந்துட்டுருக்கு. சில பேர் மாதம்தான் வர முடியும்னு இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்கள் மாதாந்தர் கூடுதல் ஒரு 10,000 சில்லற இடத்துல நடக்குது. அப்படி நாடு நெடுகிலும் 1,10,000 இடங்களில் வெவ்வேறு வார கூடுதலாகவோ மாத கூடுதலாகவோ தினசரி ஷாக்காவாகவோ நடக்குது. அதுதான் ஆதாரம், அதுதான் ஆணிவேர். அந்த ஷாக்கால எதெல்லாம் போகணும் அந்த குணம்லாம் தானாக போகும். யாரும் சொல்லித்தரதெல்லாம் கிடையாது. இந்த இந்து ஒற்றுமையினால, மக்கள் ஒன்று சேர்றதுனால நாம் முன்னுதாரணமாக ஆகிட வேண்டும் அப்படின்ற எண்ணம் சாதாரண மக்கள் மத்தியில் வர ஆரம்பிக்குது. சாதாரண மனிதன்
அசாதாரணமான செயல் செய்யக்கூடியவனாக மலருகின்றான். மனிதனுக்கு தேவைப்பட்ட என்னெல்லாம் குணம், இதெல்லாம் குணம் இருந்தால் மனிதன்னு சொல்கிறோம். அந்த அத்துணை குணங்களும் நம்மை அறியாமல் சங்க சாக்காவிலே அவர்களுக்கு ஊட்டப்படுகின்றது, அவர்களுக்கு வருகின்றது. அதனால தான் சாக்காவை பற்றி சொல்கிறச்ச மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன் அப்படி சங்கத்தை சொல்கிறாங்க. மனித நிர்மாண பணியை செய்துக்கிட்டோம். மனுஷன் தானே எல்லாரும். அப்போ இல்லையானாக்கா மனிதனுக்கு தேவைப்பட்ட அத்துணை குணம் கொண்டாதானே மனிதன்னு பேர், அதுக்கு மனிதம்னு பேர். அந்த முழு மனித குணங்களும் நிறைந்தவனாக ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் உருவாகின்றார்கள். அதில் தேவையில்லாதெல்லாம் தானாக போகும். உதாரணத்துக்கு ஜாதி பேத தீண்டாமை அறவே மனசில் இருக்காது, அதை யோசனையில் கூட அந்த ஜாதி பேத தீண்டாமை இருக்காது. அவன்லாம் ஹிந்து என்ற ஒரே வார்த்தையில் ஒன்றிணைவான். அதே போன்று எதெல்லாம் தேவையில்லை, தேவையில்லாததெல்லாம் போகும். எதெல்லாம் தேவை, அந்த தேவையான குணங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான களம் சங்க சாக்கா. இது ஒரு யூனிக். ரெண்டாவது, இங்கே தனி மனித வழிபாடு கிடையாது. இதையும் டாக்டர் ஹெடிகேவார் அழகாக யோசிச்சு இந்த இயக்கம் வளரணும்னாக்க இதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும், ஒரு குரு இருக்கணும். அப்போ இது யார் குருவாக இருக்கணுங்கிறதுக்காக லட்சியத்தை மையமாக வைத்து குரு ஏற்படுத்தினார். காவி கொடி தான் ஆர்எஸ்எஸ்க்கு குரு. இன்னைக்கு ரூட்டு மார்ச்சாக இருக்கலாம், சங்க நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் காவி கொடி போட்டு காவி கொடி கீழ் தான் எல்லா விஷயமும் நடத்துவாங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் கூட. ஸோ காவி கொடி தான் பிரதானம். இந்த காவிய கொடியை உலகத்திலேயே உயர்த்து பிடிக்கணும், உலக அரங்களை உயர்த்தணுங்கிறதுக்காக உலகின் குருவாய் பாரதமாகணும், அதற்கு காவி கொடி இலக்காக மாற வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் நாடு நெடுகிலும் ஆர்எஸ்எஸ் காவி கொடியை வணங்கி தினசரி வாழ்க்கையில் ஆர்எஸ்எஸ் சாக்காவை நடத்துகின்றார்கள். ஸோ லட்சியம்தான் குரு, லட்சியம்தான் காவி கொடி. அந்த காவி கொடி உலக அரங்க ஆகணும், உலகத்திலேயே தலை சிறந்த நாடாக நம்முடைய பாரத திருநாடு ஆகணுங்கிறதுக்காக ஸ்வயம் சேவகர்கள் காவி கொடியை வணங்கி காவி கொடியின் கீழே பயிற்சி பெற்று சமுதாய பணி செய்கின்றார்கள். அப்படி ஒரு யுனிக் குருவை, யுனிக் சிஸ்டத்தை டாக்டர் ஹெடிகேவார் அதுவும் கொண்டு வந்தார். இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்ல யுனிக். இன்னொரு விஷயம், நீங்கள் தேசத்தை பற்றி பேசும்போது நீங்கள் தேச உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள், தேச ஒற்றுமை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் பல்வேறு இயக்கங்கள், அதாவது கம்யூனிஸ்ட் போன்ற இயக்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டத்தில் இல்லவே இல்லை. அவங்க சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்தது போல் ஒரு கட்டமைப்பு உருவாக்கிறான்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை மாற்றி சொல்லணும். கம்யூனிஸ்டுக்கு தான் ஆர்எஸ்எஸ் இது இப்போ சுதந்திர போராட்டத்தில் பெரிய பங்கே கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஒரு தேசபக்தி இயக்கம். டாக்டர் ஹெடிகேவார் முதல்ல இது இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சுதந்திர போராட்ட வேலையில் ஈடுபட்டவர். அவர் அன்றைய பழைய ஆரம்பகால காங்கிரஸினுடைய நாக்பூருடைய பொறுப்பாளராக இருந்து பல நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த அனுபவத்தை மையமாக வச்சு தான் ஆர்எஸ்எஸ் தோற்றுவித்தார் சொல்லலாம். அப்படிப்பட்ட டாக்டர் ஹெடிகேவாரை காட்டு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு, அப்போ ஆர்எஸ்எஸ் நேரடியாக இயக்கம் ஈடுபடக்கூடாது, இயக்கம் வேறமாய் சிந்தனையில் வளரக்கூடியது, உலக தழுவிய சிந்தனையாக மாற வேண்டும், உலகின் குருவா பாரதம் ஆகணுன்ற எண்ணம் கொடுத்ததுனால தனிப்பட்ட அளவில் எந்த சுயம் சேவகானா போய் கலந்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துண்டு காட்டு சத்தியாகிரகத்தில், உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துட்டாங்க. தமிழகத்தில் நிறைய பேர் கலந்துன்னு போயிருக்காங்க. அப்போ அவரே சிறை சென்றார், கைது செய்யப்பட்டு. சிறையிலேருந்து வந்த பிறகு மீண்டும் அவர் தலைவராக பொறுப்பேற்று நடத்தினார். வெள்ளையலையன் வெளியேறு இயக்கத்தை நேரத்துலையும் நம்முடைய வேலைகள் நிறையா நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் 1937 என்னுடைய ஞாபகம், தேசிய கொடியை ஒரு ஊரில் சங்கத்தினோட இது இப்போ தேசிய கொடியேற்றி பண்ணணும், மூவர்ண கொடி ஏற்றணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தீர்மானம் போட்டிருந்தது. அதை ஒட்டி ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இதில் ஒரு மைதானத்தில் அவங்க எல்லாம் சேர்ந்து மூவர்ண கொடியை ஏற்றி கொண்டாடி கொண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த கொடி நட்டநூறில் சிக்கிடுச்சு. உடனே அங்கே இருந்த ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டன் பரபரன்னு இந்த சம்பத்தில் ஏறிட்டார். ஏறி அதை சரி பண்ணி பிரித்து விட்டு அது மேலே போய் போகிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு வந்தார். அப்போ அங்கே அவருக்கு யார் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னதுனால அங்கே இருந்த பொறுப்பாளர்களும் அதுக்கு முக்கியத்துவம் தரலை. ஆனால் அந்த நிகழ்ச்சியை கேள்விப்பட்டு ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்தாபகர் டாக்டர் ஹெடிகேவார் மறுநாள் அந்த இளைஞனை போய் சந்தித்து அவருக்கு ஒரு பரிசு கூட கொடுத்தாரு அப்படின்ற பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் போராட்டங்களில் நிறைய பேர் இறந்து, நம்ம ஆர்எஸ்எஸ்ல தூக்கில் போய் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்கிறதுக்கு பல பேர் தூக்கில் போட்டும் போது அப்படி தூக்கில் போட்ட சரித்திரம் கூட இருக்குது. இதெல்லாம் ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கு. அந்த 15 நாட்கள் அப்படி ஒரு புத்தகமும் இருக்குது.
ஃபயரி சாகா ஆஃப் ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு ஆங்கில புத்தகம் இருக்குது. இதெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் பங்குனே ஒரு நல்ல புத்தகம் இருக்குது. இதை சொல்லக்கூடியவர்களாம் தயவு செய்து வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம், இல்லை இந்த புத்தகங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கிடைக்கும். அவசியமாக வாங்கி படிக்கணும். சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, தனிப்பட்ட அளவு சுயம் சேவகர்கள், இந்த தேசத்தை உயிர் மூச்சாக நினைக்கக்கூடியவர்கள் அதில் ஈடுபடாமல் இருப்பார்களா? அப்படி சொந்தமாக ஈடுபட்டு மிகப்பெரிய மாற்றத்தை அதிலையும் ஏற்படுத்தினார்கள் என்ற சரித்திர பதிவு இருக்கு. கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. தினமலர் நேயர் அத்துணை பேருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நமஸ்காரம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.